தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட 1768 இடைநிலை ஆசிரியர்களுக்கான காலியிட பணியிடங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு கூடுதலாக 1000 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஏற்கனவே 1768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் சொல்லப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 1000 காலி பணியிடங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த அறிவிப்பை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு கூடுதலாக 1000 பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2023-24 அறிவிக்கப்பட்ட 1768 காலி பணியிடங்களும் அதனுடைய கூடுதலாக 1000 காலி பணியிடங்களும் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு கூடுதலாக 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு கூடுதலாக 1000 காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2023-24 அறிவிக்கப்பட்ட 1768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களிடம் கூடுதலாக தற்போது 1000 காலி பணியிடங்கள் சேர்த்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் குறிப்பாக இந்த தொடக்க நிலை வகுப்புகளை எடுப்பதற்காக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஏற்கனவே 1768 பணியிடங்களை அறிவித்தது. குறிப்பாக இதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் தகுதித்தாள் 1 முடித்தவர்களுடன் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடங்கள் எடுப்பதற்கு அரசு விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 1768 காலி பணியிடங்களுடன் இணைத்து தற்பொழுது கூடுதலாக 1000 பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. குறிப்பாக ஏற்கனவே ஏற்பட்ட காலி ஏற்கனவே பணி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே பல பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை கணக்கில் கொண்டு தற்போது கூடுதலாக 1000 பணியிடங்கள் ஏற்படுத்தப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கின்றது. இதற்கான அந்த தேர்வுகள் நடைபெறுகின்ற போது மொத்தமாக 2768 பணியிடங்களுக்கு இந்த தேர்வுகள் என்பது நடத்தப்படும். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட ஒரு 13,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த பணியிடங்கள் தற்பொழுது 1000 அதிகரித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது.